சத்யா சீரியல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சத்யா சீரியலை பற்றின டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். சத்யா சீரியல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரபு சத்யாவோட கைரேகையை பார்த்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் உங்கள் கூடவே தான் சுற்றிட்டே இருப்பான், ஆனால் அவன் கூட தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறாரு. நீங்களாவது பரவாயில்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ல அந்த மக்கு பையனுக்கு உங்களை தான் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்றது 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ண போகிறவன் ஒரு மக்கு பையன் அப்படின்ட்டு ஏன்ட்டே சொல்கிறியா, ஏன் அப்படி சொன்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு பிரபு என்னைய மாதிரி அவன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்க மாட்டான், கொஞ்சம் ஏமாந்த பையனாக தான் இருப்பான், ரொம்பவே பயந்தாங்கொல்லி அப்படி இப்படின்ட்டு சொல்கிறாரு. பொம்பளைங்க மாதிரி கரப்பாம்பூச்சிக்கெலாம் பயப்படுவான் அப்படின்ட்டு பிரபு சத்யாட்ட சொல்கிறாரு. உடனே சத்யா கல்யாணம் எனக்கு தான், ஆனால் எனக்கே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற, அது எப்படி அப்படின்ட்டு பிரபுட்ட கேட்குறாங்க. உடனே பிரபு கைரேகை பார்த்து கதை தான் சொல்ல முடியும், ஸ்க்ரீன் பிளே டைலாக்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. உடனே சத்யா பிரபுகிட்ட இந்த கதையெல்லாம் நடக்கலை அப்படின்னா உன்னை தேடி டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பிரபு மனசுக்குள்ளே இப்போ மட்டும் என்ன அதான் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலைன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே நேரம் சத்யா வீட்டில் பார்த்தீங்கன்னா பாலா திவ்யாவுக்கு கால் பண்ணி உடனே நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும், உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. உடனே திவ்யா வீட்டு வாசல் பக்கத்தில் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகி வெளியே போன சத்யா என்ன வரலையே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கூடலாம் அவங்க பாட்டி இருந்துக்கிட்டு என்ன வரலையா அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜானகி சத்யாவோட பெரியப்பாய்க்கு ஃபோன் பண்ணி சத்யாவை பற்றி விசாரிக்கிறாங்க. உடனே என்ன வீட்டுக்கு வரலையா அப்படின்ட்டு சத்யாவோட பெரியப்பா சத்யாவை திட்டுறாரு. உடனே அவர் திட்டுறது தாங்க முடியாமல் ஜானகி சத்யா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஜானகியும் சத்யாவோட பாட்டியும் சத்யாவை தேடி கொஞ்சம் தெருவுக்கு போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து திவ்யா பாலாவை பார்க்குறதுக்காண்டி மொட்டை மாடிக்கு போகிறாங்க. பிரபு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்போ சத்யா பிரபு பக்கத்தில் போய் நீ தயவு செய்து பாடாத, காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பிரபு சத்யாவை நீங்கள் பாடுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு கேட்குறாரு. சத்யா பாட ஆரம்பிக்கும் போது பிரபு பெல்ட் ஸ்டாண்டை தள்ளி போட்டு பிரபுக்கு மேலே சத்யா விழுற மாதிரி பண்ணிடுறாரு. அதனால சத்யாவோட கையில் அடிபட்டு ரத்தம் வருது. உடனே அடிபட்ட விரல பிரபு தன்னோட வாய்க்குள்ள விடுறாரு. உடனே சத்யா விரல பூச்சி எடுக்கிறாங்க. ரத்தம்லாம் நின்றுடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து பேண்டேஜை தேடுறாங்க. சத்யா வீட்டில் பார்த்தீங்கன்னா பாலா திவ்யா கிட்ட ஏன் அவாய்ட் பண்ணுறா அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே திவ்யா அதுக்கு நான் ரீசன் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா. உடனே பாலா உனக்கு என் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே திவ்யா உங்கள் வீட்டில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பாலா உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சீக்கிரமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது வரைக்கும் நீ என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்ட்டு பாலாகிட்ட திவ்யா சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா சீரியலை பற்றின உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.